வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து இஸ்லாமிய மசூதிகளையும் எப்படியாவது இடித்து விட வேண்டும், பாபர் மசூதியை போன்று. அதுதான் இன்றைய பாஜக பாசிச கும்பல், சனாதன போக்குள்ள RSS கும்பலுடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டா. அவங்களுடைய அடிப்படையாக அதன் அடிப்படையில் இந்த 1991 வழிபாட்டு சிறப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சில விதிமுறைகளை மாற்ற வேண்டும். மாத்திட்டோம்னா எல்லாத்தையும் வச்சு இடிச்சிடலாம். ஏன்னா இப்பதான் அவங்க ஆட்சியாக நடந்துட்டு இருக்கு. 11 வருஷம் நடந்து 10 வருஷம் முடிஞ்சு 11ஆவது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதை வச்சு எப்படியாவது ஒரு வகையில இடிச்சிடலாம் சொல்லி போட்டு ஒரு 6 பேர், எல்லாமே இந்து அமைப்புகள், ஆமா, தாக்கல் பண்ணியாச்சு. எல்லாம் பாசிச கும்பலுடைய தூண்டுதல் தான். பாஜகவுடைய தூண்டுதல், RSS மறைமுக தூண்டுதல் இல்லாமல் எது நடந்துற, சும்மா வெளிப்பார்வைக்கு எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற பாபர் மசூதி சம்பந்தப்பட்ட எப்படி அந்த தீர்ப்பு வந்தது, அது மாதிரி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது சம்பந்தப்பட்ட வகையில் அப்படித்தான் வரலாம்ங்கிறது ஒரு கருத்தாவும் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆச்சுங்களா. அதன் அடிப்படையில ஒரு 6 பேர் கொண்ட அந்த 6 பேர் தனித்தனியா தாக்கல் பண்ண வகையில, அது விசாரிச்ச வகையில மீண்டும் அது விசாரணைக்கு வந்திருக்கு. வந்த வகையில நீதிபதி உத்தரவு போட்டாங்க. அதாவது இனிமே யாருமே எந்த ஒரு வழக்கையும் போடக்கூடாது. இனிமே 6 பேரோட முடிச்சுக்கிடுங்க. இன்னும் சொல்ல போனா எத்தனை வழக்குகள் போடப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் அத்தனை நிறுத்தி வச்சிடணும். ஆமா, கீழமை கோர்ட்டு, மற்ற சோர்ஸ் எந்த கோர்ட்டா இருந்தாலும் சரி, இந்தியாவில் அனைத்து கோர்ட்டும் இல்லையே எந்த ஒரு தாக்கலும் செய்யக்கூடாது. இந்த 6 வச்சு என்னங்கிறத பார்த்துக்குவோம். பார்த்து முடிச்சுட்டு அதன் அடிப்படையில என்ன ஒரு விளக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒன்றிய அரசு உடனே 4 வாரத்துல தாக்கல் செய்ய வேண்டும். ஒன்றிய அரசு என்ன நினைக்குது, என்ன நினைக்கும், பாஜக என்ன நினைக்க போகுது, அதனுடைய தூண்டுதலான RSS என்ன நினைக்க போகுது, அவ்வளவுதான். அவங்க என்ன அந்த அரசியல் சாதன சட்டத்தை 1991 வழிபாட்டு அந்த சட்டத்தில் உள்ள சில விதிமுறைகளை திருத்த வேணும்னா சொல்ல போறாங்க. ஆமா, 6 மனுக்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் அறிவிக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. பாபர் மசூதி அடிச்சவங்க அப்புறம் அதாங்க சொல்ல முடியும், புரியுதுங்களா? அதனால தூண்டுதலின் அடிப்படையில் அவங்க போட்டார்கள் அப்படிங்கிறத கன்ஃபார்மா நம்ம எடுத்தோன்னே சொல்ல முடியாவிட்டாலும் தூண்டுதல் இல்லாம அது எப்படி போவாங்க. இந்த அமைப்புகள் அனைத்துமே போடப்பட்டது. ரைட்டு, ஓகே. இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய உங்களுடைய நடவடிக்கை என்ன, உங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 பேர் போட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நீங்க விளக்க மனு தாக்கல் செய்ய போட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமா, அதுக்கு இடையில ஒரு குறுக்கிட்டு இருக்காரு வக்கீல், குறுக்கிட்டு இது மாதிரி 10 இஸ்லாமிய தலங்களுக்கு, வழிபாட்டு தலங்கள் ஆய்வு செய்யணும் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்குது. அதெல்லாம் செய்யக்கூடாது என்று என்ன அறிவிக்க வேணும்னு சொல்லணும்னா அதையும் நீதிபதி அவர்கள் சொல்லிட்டாங்க. அதாவது 7ஆவதா, முதல்ல சொன்ன மாதிரி 7ஆவதா எந்த ஒரு மனு தாக்கலும் செய்யப்படக்கூடாது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது, விசாரணைக்கும் கூடாது, எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்க கூடாது. இதை சொல்றது யார்? உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்க கூடாது. வழிபாட்டு தலங்களை ஆய்வு செய்வதற்கு எந்த ஒரு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணைய ஒத்தி வச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல டக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க, திமுக ஒரு இடைக்கால மனு ஒண்ணு தாக்கல் பண்ணியிருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமியத்தின் மேல அவர்களுக்கு ஒரு பிடிப்பு, ஒரு அக்கறையின் வெளிப்பாடு, பாசிச கும்பலை ஒழித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்க. உடனே திமுக அவங்க வக்கீல் P. வில்சன் குறுக்கிட்டு, சட்டத்தின் விதிமீறல்களை சவால் செய்யும் விவகாரங்களில் எங்களுக்கு தரப்பட்ட எழுத்துப்பூர்வ மனு தாக்கல் செய்ய அனுமதி தர வேண்டும் அப்படின்னு. ஓகே, நீதிபதி அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, நீக்கல் தாக்கல் பண்ணியாச்சு. அதுக்கு ஆப்போசிட் நீங்க, அதாவது 4 வாரத்திற்குள் மத்திய அரசு தாக்கல் செய்ய வேணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னா இடைக்கால ஒரு மனு தாக்கல் செய்ய ஓகே கொடுத்துட்டாங்க. அது இல்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடனே என்ன பண்ணிருக்க, அவங்களும்
எதிர் தரப்பா ஒரு மனு தாக்கல் பண்றதுக்கு உத்தரவு கேட்டிருக்காங்க, அவனுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, அதாவது வந்து இஸ்லாமிய மசூதிகளை எப்படியெல்லாம் எப்படியாவது இடித்து விட வேண்டும் அப்படிங்கிறதுலாம் இந்து அமைப்புகள், குறிப்பாக பாசிச கும்பல், ஈக்குவல் பாஜக, RSS அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஈடுபாடா இருக்கக்கூடிய சமயத்துல நீதிபதிகள் சொல்லிட்டாங்க, ஆமா எதுவுமே கூடாது, இனிமே இந்த அடுத்த விசாரணை வர்ற வரைக்கும் எந்த ஒரு மனு தாக்கல் கூடாது சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே. ஆனா அதையும் மீறி திமுக வந்து நாங்களும் எங்களுக்கு வந்து அந்த பவரை நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு எவ்வளவு அக்கறையாக செயல்பட்டு இருக்காரு பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுல செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே இஸ்லாமிய மக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். இதுதான் சிறுபான்மை மீது உள்ள உண்மையான ஒரு அக்கறை திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அப்படிங்கிறது பகிரங்கமா இதன் மூலமா தெரிஞ்சிருக்கு. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நியாயமாக இருந்தாலும் சரி, அவர்கள் டக்குன்னு ஒரு மனு தாக்கல் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்திடுவாங்க. ஆமா, அதன் அடிப்படை இஸ்லாமியத்துக்கு ஆதரவான ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. திமுகவும் அதே மாதிரி செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த வகையில நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சிறுபான்மை ஓட்டு வந்து வேணும்னு சொல்லி போட்டு எடப்பாடி சொல்றாரு இல்லையா, எடப்பாடி வந்து இடைக்கால மனு தாக்கல் செய்தார். நாங்களும் வர்றோம்ங்க, அந்த 6 மனு விசாரணை வரக்கூடிய சமயத்துல எங்களுடைய மனு தாக்கல் செய்யுங்க, அந்த மனுவில் உள்ள சட்ட திட்டங்கள் இல்லை, அந்த விதிமுறைகளை திருத்த வேண்டும் சொல்லப்பட்ட அந்த மனுக்கள் ரிஜெக்ட் செய்யப்பட வேண்டும், நிராகரிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு நாங்களும் ஒரு மனு தாக்கல் செய்கிறோம். திமுக எப்படி தாக்கல் செய்திருக்கிறதோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி தாக்கல் செய்திருக்கிறதோ, அதே போல நாங்களும் தாக்கல் செய்யணும் சொல்லி எடப்பாடி சொன்னாரா? இடை தாக்கல் செய்தார்களா? இல்லைங்க. புரியுதுங்களா? சிறுபான்மை ஓட்டு வேணும்னு சொல்றாரு இல்லையா, சிறுபான்மை ஓட்டு எனக்கு வேணும்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்படிங்கிறது இது பகிரங்கமா தெரியுது. நாளைக்கே தாக்கல் பண்ணுங்க, நாளைக்கே தாக்கல் பண்ணுங்க. விடுதலை சிறுத்தைகளை போல திமுக கழகத்தை போல உங்களுக்கு தாக்கல் செய்ய தைரியம் இருக்கிறதா? தமிழகத்தின் மிகப்பெரிய ஆலமரத்தை போன்ற ஒரு கட்சி இன்று 4ஆக 5ஆக சிதைந்து கிடைக்கிறது. அது அப்புறம் பேசிக்கலாம். பொதுச் செயலாளர் எடப்பாடி இருக்கீங்களா, உங்களுக்கு அந்த திராணி இருக்கா, அந்த மனசாட்சி இருக்கா? அப்ப மறைமுகமாக பாஜகவுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீர்களா? பாசிச கும்பலுக்கு ஆதரவாக இருக்கிறீங்களா? சனாதன போக்கிற்கு ஆதரவாக இருக்கீங்களா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சிறுபான்மை ஓட்டு மக்களை எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க? சிறுபான்மை ஓட்டு வேணும், சிறுபான்மை ஓட்டு 2024 கத்துனீங்களா? எடப்பாடியை பார்த்து நான் கேட்கிறேன், கத்துனீங்களா? இப்ப ஒரு இடைக்கால மனு தாக்கல் செய்யுங்க, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா திமுகவை போன்று விடுதலை சிறுத்தைகளை போன்று ஒரு தாக்கல் செய்யுங்க. அந்த சனாதன போக்குல அந்த பாசிச கும்பலை அடித்து நொறுக்க வேண்டும், தாக்கல் செய்யுங்க. அந்த 6 பேரையும் அந்த சட்ட திருத்தத்தை, அந்த விதிமுறைகளை திருத்த வேணுங்கிற அந்த 1992 வழிபாட்டு சிறப்பு சட்டத்துல இல்ல விதிமுறைகளை திருத்த வேணும் செஞ்சிருக்கிற அந்த மனுக்களை உடைத்து சிதைக்க வேணும். திமுகவை போன்று விடுதலை சிறுத்தைகளை போன்று அந்த தைரியம் எடப்பாடிக்கு இருக்கிறதா? காங்கிரஸை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், அவங்க காலத்துலதான், நேரு காலத்துல அது கொண்டு வரப்பட்டது, அதனால அது சம்பந்தப்படாது. அதிமுகவை பார்த்து எடப்பாடியை பார்த்து நான் கேட்கிறேன், அப்ப இதுல என்ன தெரியுது? நீங்கள் ஆதரவாகத்தான் இருக்கின்றீர்கள் பாஜகவுக்கு, உண்மைதானே? அப்படி இல்லையா, நாளைக்கு இடைக்கால மனு தாக்கல் பண்ணுங்க, திமுகவை போன்று விசிகாவை போன்று. அந்த தைரியம் இருக்கிறதா? இருக்காது. இருக்காது என்பதையெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நாளைக்கே தாக்கல் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஆமா இஸ்லாமிய ஓட்டுகள் கிடைக்கும். இல்லாவிட்டா சிறுபான்மை மக்கள் இன்னைக்கே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டாயமா இதை இஸ்லாமிய மக்கள் ஒரு உணரணும், ஒரு சிந்திங்க. திமுக கரெக்டா இடைக்கால மனு தாக்கல் பண்ணிட்டாங்க, அந்த 6 பேர் கும்படை அடித்து நொறுக்குன்னு சொல்லி போட்டு வீசி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாக்கல் பண்ணிட்டாங்க. ஏன் அந்த அளவுக்கு அக்கறை அவங்களுக்கு ஏன் வரணும்? அதுதான் உண்மையான சிறுபான்மை பாதுகாப்பு. இஸ்லாமியர்கள் நாம் காப்பாற்றுவோம், காப்பாற்ற வேணுங்கிறது திமுகவுடைய கோட்பாடு, திமுகவுடைய கோஷம், விடுதலை சிறுத்தைகளின் கோஷம். ஆமா, அதுக்கு இன்னைக்கு காட்டிட்டாங்க. அதே மாதிரி அதிமுக காட்ட தயாரா? அப்பதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு விழுகும். இல்லைன்னா இப்ப இஸ்லாமிய மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? அந்த தைரியம் திராணி எடப்பாடிக்கு இருக்கா? செய்யுங்க, பார்ப்போம். ஆமா, இந்த வகையில் இன்னொரு விஷயம், ஆமா இஸ்லாமிய அமைப்புகளும் இது சம்பந்த இடைக்கால மனு தாக்கல் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யணும், விடாதீங்க. ஆமா, இஸ்லாமிய அமைப்புகள் எத்தனை இருக்கிறீங்க, முஸ்லீம் லீக் அது இது தமிழக
முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் இருக்கிறீங்க, தௌஹி ஜமாத் இருக்கிறீங்க. உடனே இடைக்கால மனு தாக்கல் பண்ணுங்க. விடுதலை சிறுத்தைகளை போன்று, திமுகவை போன்று பாருங்க. மாற்றானுக்குள்ள அக்கறை இஸ்லாமிய அமைப்புகளுக்கே இல்லையே. அப்படிங்கிறப்ப அதிமுகவுடைய எடப்பாடி எப்படி இடைக்கால மனு தாக்கல் பண்ணுவாரு? இதை இஸ்லாமிய மக்கள் உணர வேண்டும். இதை உணர்ந்து 2026 சட்டமன்றத்தில் சரியா ஓட்டு போடுங்க. இன்னைக்கே ஆராய்ச்சி பண்ணுங்க. எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எவன் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா செஞ்சிருக்கிறான், எவன் இஸ்லாமியர்களுக்கு எதிரிங்கிறதுலே தெரியுது. புரியுதுங்களா? பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.